ஹலோ வியூஸ் நண்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்கு. அதாவது 9th 10th 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி சட்டசபையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9th 10th 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல்ஸ் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கு. குறிப்பிட்ட டேட் வரைக்கும் ஸ்கூல்ஸ் நார்மலாக போயிட்டுருக்கோம். ஆனால் எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஆன்லைனில் கிளாஸஸ் போயிட்டுருந்துச்சு. சிலபஸ் கம்ப்ளீஷன் பண்ண முடியாதனால உங்களுக்கு இப்போ 9th 10th 11th எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல். பட் ஆனால் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 12th ஷெடியூலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு May 3 12th ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அதுவும் சொல்லிட்டாங்க. ஆனால் 9th 10th 11th பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். எக்ஸாம்ஸ் கிடையாது. உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே லீவ்ஸ் விடுமுறை சம்மர் ஹாலிடேஸ் லீவ் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக்கான கிளாஸஸ் நீங்கள் ப்ரொமோட் நெக்ஸ்ட் அகாடமிக்கு உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் 9th படிக்கிறதா உங்களுக்கு 10th ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி உங்களுக்கு ப்ரொமோட் ஆகி அகைன் உங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த நியூஸோட சேர்த்து அனதர் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 59 ரிட்டையர்மெண்ட் பீரியடாக இருந்துச்சு. இப்போ 60 ஏஜ் ரிட்டையர்மெண்ட்டாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுவும் இன்றைக்கி அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 நியூஸ் தான் இன்றைக்கி ரொம்ப ஹாட் நியூஸாக இருக்குது. ஏதோ என்னவோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9th 10th 11th படிக்கிறவங்களுக்கு ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருங்க. ஆனால் டெஃபினட்டாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி படிங்க, முயற்சிடுங்க. ஏன்னா அடுத்த அகாடமிக் இயர் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.